குளு குளு வெண்பனி போல சலசல சல்லடையால. அப்பா, ஒரு ஃப்ளேவர் வச்சு சாப்பிட்டா அது தனி சுகம், எல்லா ஃப்ளேவரையும் கலந்து சாப்பிட்டா அது வேற சுகம். ஸ்ட்ராபெரி, சாக்லேட், மேங்கோ, காட்டன் கேண்டி, அதுக்கு டாப்ல ஸ்ட்ராபெரி. என்ன ருசி, என்ன ருசி. சம்மர் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். வெளியே நல்ல பல்ல காமிச்சிட்டு வெயில அடிச்சு கிளப்புனாலும் உள்ளுக்குள்ள நல்ல குளுகுளுன்னு இருக்கு. சுடரு. சுடருதான். என்ன வேணும்? ஏய், உன்கிட்ட டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இங்க மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பாத்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. யோ, மனுஷனாயா நீயெல்லாம்? இந்த வெயில் காலத்துல போய் எவனாவது சுட்ட சுட்ட டீ குடிப்பானாயா? ஏய், நான் குடிப்பேன்டி, அது ஏன் பிரச்சனை? நான் உன்கிட்ட 2 வாட்டி டீ கேட்டேன். 2 மணி நேரம் ஆகுது இங்க உட்காந்து ஹாயா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. 2 மணி நேரத்துல மனசு மாறிட மாட்டியானுதான் 2 மணி நேரத்துல உனக்கு டீ குடுக்காம டைம் கொடுத்தேன். ஆனாலும் உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி இந்த உலகத்திலேயே நான் பார்த்தது இல்லடி. கொஞ்சமாவது ஓடி ஆடி வேலை செய்டி, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். சோம்பேறி. சரி, எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத பிரச்சனை? இப்ப என்ன, உங்களுக்கு டீ போடணும் அதானே? இங்க பாருங்க, கிச்சனுக்கு போய் நான் சொல்றது மட்டும் இருக்கான்னு பாத்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். போறேன், சொல்லி தொலை. கிச்சனுக்கு ஓடுங்க. போயிட்டேன், சொல்லு. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பால் இருக்கான்னு பாருங்க. பாலா? பாக்கெட் பாலா, பசும்பாலா? பசும்பால் வாங்குறதுக்கு உங்க அப்பா நான் மாடு மேய்ச்சிட்டு வருவான். பாக்கெட் பால் இருந்துச்சு, எடுத்துட்டேன். வேற என்ன பார்க்கணும்? ஆரஞ்சு கலர் டோரை ஓபன் பண்ணி சிவப்பு கலர் மூடி போட்ட டப்பா இருக்கான்னு பாருங்க. சிவப்பு கலர் டோரை ஓபன் பண்ணி ஆரஞ்சு கலர் டப்பாவா? எங்க இருக்கு? யோ, பேசுறத ஒழுங்கா கேளியா? ஆரஞ்சு கலர் டோரு, சிவப்பு கலர் மூடி போட்ட டப்பா. இருக்கு. டீ தூள் தானே? ஆமா. பக்கத்திலே வெள்ளை கலர் மூடி போட்ட டப்பால சக்கரை இருக்கா? அதுவும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் எதிர்த்தாப்புல திரும்பி பாரு, கேஸ் ஸ்டவ் எல்லாம் இருக்கா? அடியே, கிச்சன்ல கேஸும் ஸ்டவ்வும் இல்லாம பின்ன கட்டிலும் மெத்தையுமா இருக்கும்? ஐயா, இந்த காமெடிக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. இருக்கான்னு சொல்லுங்க. இருக்கு, எல்லாம் இருக்கு. அதான் எல்லாம் இருக்குல்ல, அப்படியே டீய போட்டு குடிச்சிட்டு வாங்க. வேணும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு ஓரமா இஞ்சி இருக்கு, தட்டி போட்டுக்கோங்க. ஏன் உச்சி மண்டையில சுருங்குதே? ஐஸ்கிரீம் ஒன்ன நான் பாக்கல கிருங்குதே. கிட்ட நீ வந்தாலே சொர் சொர் சொர். ஏய், என்னங்க, நான் பிறந்தோடனே குழந்தையா இருப்பேன்ல, அப்பவே எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எனக்கு அழகா சுடர்விழின்னு தமிழ் பேர் வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு ஏய் ஓயின்லாம் கூப்பிட்டா திரும்பி பார்க்கப்படாது. என்னடி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? ஒன்னு டீ போட்டு தர சொன்னா, கிச்சன்ல போய் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு வான்னு சொன்ன, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீயே டீ போட்டு வான்னு சொல்ற. என்ன மாதிரி ஒரு சோம்பேறி இந்த உலகத்திலேயே பார்த்ததில்லன்னு சொன்னீங்க. சோம்பேறி எப்படி வேலை செய்யும்? அதான், நீங்க ரொம்ப பிரிஸ்கான ஆளாச்சே. குடு 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 குடுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு மாங்குன்னு செய்வீங்கல்ல, அதான் நீங்களே டீ போட்டு குடிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 60 வயசு ஆகுது, இப்ப வரைக்கும் சிலிண்டரை ஒழுங்கா ஆன் பண்ணி கேஸ் ஸ்டவ் பத்த வச்சு ஒரு டீ போட தெரியல. என்னைய சோம்பேறி சாம்பிராணின்னு சொல்ல வந்துட்டீங்க. ஒன்னும் இல்ல, வளர்ப்பு சரியில்லை. உங்க அம்மாவோட வளர்ப்பு சரியில்லை. ஆமாண்டி, எங்க அம்மாவோட வளர்ப்பு தான் சரியில்லை. உன்னைய போய் லவ் பண்ணி கட்டினேன் பத்தியா? எங்க அம்மாவோட வளர்ப்பு சுத்தமா சரியில்லை. போயும் உன்னை கட்டினேன் பாரு. சே, என்ன செருப்பால தான் அடிச்சுக்கணும். இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. அட்மின், ரீவைண்ட் போடுங்க. உன்னைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு பதிலா ஒரு பசுமாட்டை கூட்டிட்டு வந்திருந்தா கூட லிட்டர் கணக்குல பால் கொடுத்திருக்கோண்டி. அந்த பால் வியாபாரம் பண்ணியாது நான் நல்ல பணக்காரன் ஆயிருப்பேன். உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு பதிலா ஒரு பசுமாட்டை கூட்டிட்டு வந்திருந்தா கூட லிட்டர் கணக்குல பால் கொடுத்திருக்கும், அதை வித்து பெரிய பணக்காரன் ஆயிருப்பேன்னு சொன்னாரு. ஐடியா. கதிர்வேலன், இருக்கீங்களா? ஹே, எதுக்கடி வாசல்ல நின்னு கதிர்வேலன் என் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க? கதிர்வேலன்னு கத்தாம கதராத வேலன்னா கத்த முடியும்? இந்த நக்கல் நையாண்டிக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. எதுக்கடி கூப்பிட்ட? உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இத பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கிஃப்டா? என்னது சுடரு? செல்லக்குட்டி, வாடி பா. ஏய், என்னடி மாட்ட பிடிச்சிட்டு வந்திருக்க? ஆமாங்க, நீங்க தானே ரொம்ப ஆசைப்பட்டீங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டேனா? நான் எப்படி சொன்னேன் எனக்கு மாடு பிடிச்சிட்டு வான்னு? ஏங்க, காலையில தானே சொன்னீங்க, மறந்து போயிட்டீங்களாக்கோ? காலையில சொன்னேனா? என்ன சொன்ன? காலையில என்ன சொன்னீங்கன்றது கூட ஞாபகம் இல்லையா? உன்னைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு மாட்டை பிடிச்சு வந்திருந்தா கூட பால் கொடுக்கும், அதை வித்தே நான் பெரிய ஆளா இருப்பேன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதான் உங்களுக்காக மாடு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். தோ வாசல்ல அப்படி ஓரமா நான் ஒரு மாட்டு கொட்டாய் ரெடி பண்ணி தரேன். இனிமே
இது கூட குடும்பம் நடத்துங்க. ஆ? என்னது மாடு கூட நான் குடும்பம் நடத்தணுமா? ஏய் என்னடி பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல நல்ல வாயில வந்துடாமா? ஏங்க நம்ம பணக்காரவங்கள ஆகணுங்க. ஏன் கூட குடும்பம் நடத்தின பணக்கார ஆக முடியுமா? இதவே ஒரு மாட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நல்ல பணக்காரவங்களாயிடுவோம். நீங்க வேற ஒரு நாளைக்கு 10-15 டீ குடிப்பீங்க. இப்படியே உட்காந்து கறந்து கறந்து கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் டீ போட்டு கொடுப்பேன். எப்படி? ஐயோ அடியே, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி, அதையே புடிச்சுக்கிட்டு ஏண்டி நிக்கிற? தெரியாதனமா சொல்லிட்டேன்டி, விட்டுறேன். ஐயோ ஏங்க, நீங்க ஒரு பேஜுக்கு சொன்னீங்களோ இல்ல 10 பேஜுக்கு சொன்னீங்களோ, ஆனா நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவன் என்ன மாதிரியே வாய ஆடு பொளந்துக்கிட்டு இருக்கா. இந்த அம்மா என்னமோ லூசு மாதிரி என்னைய போய் இவன் கூட இருக்க சொல்லுது. சீச்சி, இவனை பார்த்தாலே எனக்கெல்லாம் பிடிக்கலப்பா. சோ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே உங்களோட வீடு உள்ள இல்ல வெளியே. டேய் வேலா, என்னல மாடலா புடிச்சாந்து இருக்கீங்க? ஆமா, நீ என்னத்துக்குல வாய்க்குள்ள ஈ போன மாதிரி இப்படி ஆன நிக்கிறவன்? ஐயோ மா, இவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியலமா. ஏலே நீ தானல நான் கட்டினா சுடரத்தான் கட்டுவேன் ஒத்த கால்ல நின்னவன். 60 வயசு ஆயி போச்சு, இப்ப போய் இவளை வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, நீங்க 2 பேரும் பொழுதுனைக்கு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. இது என்ன மாடு புடிச்சாந்துருக்கீங்க? ஐயோ பஞ்சாயத்தே அதுதான்மா. தெரியாதனமா இவகிட்ட உன்னை கட்டினதுக்கு ஒரு மாடு புடிச்சிட்டு வந்திருந்தா கூட பால் கொடுத்துருக்கோம், நான் பெரிய ஆளா இருப்பேன்னு சொல்லிவிட்டேன். அதனால உண்மையாவே மாடு புடிச்சிட்டு வந்துட்டாமா. ஏல அவதான் எது சொன்னாலும் அப்படியே செய்வான்னு உனக்கு தெரியும்ல, அவகிட்ட ஏல அதெல்லாம் சொல்ற? மா எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவாங்கம்மா. இப்படி சிட்டிக்குள்ள போய் மாடை புடிச்சிட்டு வந்தா என்னமா பேசுவாங்க? நான் சொல்றேங்க, என் பொண்டாட்டி ரொம்ப சோம்பேறியா இருக்கா, எந்த வேலையுமே செய்ய மாட்டா, அதான் மாடு புடிச்சிட்டு வந்திருக்கேன், அது எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும்னு சொல்லுங்க. ஏத்தா உடுத்தா பய பாவம், ரொம்ப அழுதுற போறான். அத்தை விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன பார்த்து சோம்பேறின்னு சொன்னார்ல, என்னமோ சார் கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி. அவரும் உட்காந்து வேலை செய்யட்டும், மாடு சாணி போடும் அள்ளட்டும், மாட்டுக்கு வைக்க போற கொண்டு வந்து போடட்டும், மாட்டுக்கு பாலையும் கறக்கட்டும், அப்புறம் தெரியும்ல இந்த வீட்ல யாரு சோம்பேறின்னு. ஏண்டா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சனாடா? என்ன ஏண்டா இங்க கூட்டிட்டு வந்து பாடுபடுத்துறீங்க? ஏமா தாயே, உன் கைய காலா நினைச்சு கேட்டுக்கிறேம்மா. நான் சொன்னதெல்லாம் தப்புதான், தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. அப்படின்னா நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. சொல்லு. சுடர் தான் இந்த வீட்டோட எஜமானி. ஆ, என்ன விக்குதோ? சொல்லியா சொல்லு. சுடர் தான் இந்த வீட்டோட எஜமானி. சுடர் தான் இந்த வீட்டோட மகாராணி. ஐயோ, சுடர் தான் இந்த வீட்டோட மகாராணி. இனிமே இந்த வீட்ல சுடர் என்ன சொல்றாலோ அதை தான் கேட்கணும். இனிமே இந்த வீட்ல சுடர் என்ன சொல்றாலோ அதத்தான் கேட்கணும். அந்த பயம் இருக்கணும். லைலா குட்டி, நீ வாடா உள்ள போலாம். பா 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 பா. ஏய், நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனேடி. நீ சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனே, மறுபடியும் என்னடி மாட்டை தூக்கிட்டு உள்ள போற? என்னையா பண்றது, நீ பெரிய பிசினஸ் மேன் ஆயிருவ. மாட்டை வச்சுக்கிட்டு பொழைச்சுக்குவேன்னு நினைச்சுக்கிட்டு நான் மாட்டுக்காரன் ஒரு மாசத்துக்கு வாடகை கொடுத்துட்டுல வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப போய் மாட்டை கொடுத்துட்டு வந்தா மாட்டுக்காரன் வாடகை ரிட்டர்ன் தர மாட்டான். என்ன பண்றது, ஒரு மாசத்துக்கு இங்கே இருக்கட்டும், நம்மளே மேய்ச்சிக்கிட்டு இருப்போம். லைலா நீ வாடி செல்லம். பா 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 பா. ஐயோ என் தலை எழுத்து, இவகிட்ட தெரியாதனமா வாய கொடுத்துட்டு நான் போடுற அவஸ்தை இருக்கே.